அண்ட் ஒரு ரேண்டமாக ஒரு ஈவினிங்கில் வந்துட்டு ஐ காட் அ கால். என்னோட ஃப்ரெண்ட் வந்து ஏடியா ஒர்க் பண்ணியிருக்காரு விக்ரம். இந்த மாதிரி இந்த சீரீஸில் ஒரு கேரக்டர் இருக்குது பண்ணோன்னு. நான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கனால சீரீஸ்லாம் வந்துட்டு ரொம்ப நாள் போகுமே, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டேன். நீங்கள் வாங்க, இவ்வளோ நாள் தான் பிளான் பண்ணியிருக்கோம், அதுக்குள்ளே எடுத்து காமிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி 2 நாள் தான் ஸ்பெண்ட் பண்ணேன். அதுக்குள்ளே வேலை அப்படியே நல்ல சூறாவளி மாதிரி டப்பு டப்பு டப்புன்னு நான் பண்ணி முடிச்சிட்டாங்க. நான் அதையும் தாண்டி நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறது என்னென்னா, ஒரு ஆர்டிஸ்ட் பொலிட்டிக்கல், அதையும் தாண்டி கலை எப்போவுமே மக்களுக்கானது. அதில் நடித்த ஒரு பொண்ணாக வரதை விட இன்றைக்கி அந்த சீரீஸோட பயங்கரமான ஃபேனாக தான் இன்றைக்கி நான் இங்கே நின்று பேசுகிறேன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த சீரீஸில் வந்துட்டு யதார்த்தமான மக்களோட வாழ்க்கையும் அவங்களுக்கு ஒரு நீதி கிடைக்கணும்னா எவ்வளோ போராடணும், எவ்வளோ கஷ்டப்படணும் அப்படின்றதையும் ஒரு படமாக எல்லாருக்கும் எடுத்து காமிச்சிருக்காங்க. அண்ட் அதுக்கு நான் ரொம்ப தேங்க்யூ சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் எவ்ரி ஒன். தேங்க்யூ.